10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து எந்த கொஸ்டின்ஸ்லாம் கம்பல்சரி இந்த வருஷம் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்து அந்த கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ண முடியலைன்னு சொல்கிறீங்க. 2 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டின் 22வது கொஸ்டின் கம்பல்சரியாக ப்ராப்ளம் தான் கேட்குறாங்க. அதே மாதிரி 4 மார்க்லேயே ப்ராப்ளம் தான் கேட்குறாங்க. 7 மார்க்கில் கூட இடையில ஆப்ஷன் ஏபின்னு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷனில் வந்து ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூட் பண்ணி விடுறாங்க. ஸோ கம்பல்சரி கொஸ்டின் மெயினாக அந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறதுக்கு நான் என்ன தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து அதிகமாக சயின்ஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு 3-4 டைப்ஸ் தான் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். 7 மார்க் கொஸ்டின் ஆல்ரெடி ஒரு வெறும் 15 7 மார்க் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை படிங்க 3 7 மார்க் அட்டன் பண்ணிடலாம்னு. அது இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணி அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. அதில் 7 மார்க் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வாங்க ஓவரால் வந்து எதெல்லாம் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து கம்பல்சரி வரும், நியூமரிக்கல் ப்ராப்ளம் எது அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸ் கல்வி மினி கைடு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நான் இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின்ஸ், 4 மார்க் கொஷின்ஸு, 7 மார்க் கொஷின்ஸ் வித் ஆன்சர், கீ ஆன்சரோட ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கீ ஆன்சரோடய கொடுத்துருக்கேன். இது போக சம் நியூமரிக்கல் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேலே லாஸ்ட் 3 இயர்ஸில் நடந்த ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ. அந்த ஆன்சர் கீ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஆனால் ஃபுல் மார்க் தருவாங்கன்னா தருவாங்க. அந்தளவுக்கு ஈஸியாக ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் மெட்டீரியல். ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்பெஷல் கைடு அப்படின்னு சொல்லி நான் அந்த லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம். 150 ரூபாய். ஓகேவா? கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கியூஆர் கோடு வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும், விருப்பம் இருந்தால் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒரு 2 டேஸில் ப்ரிப்பேர் பண்ணுற 2 டேஸில் சயின்ஸை கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு தான் நான் கீ ஆன்சரோட ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் உள்ளதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்ப்போம். அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த டங்ஸ்டன் மெட்டல் யூஸ்ட் இன் பல்ப்ஸ் பட் நாட் யூஸ்ட் இன் ஃபியூஸ் வயர்ஸ், அதுவுமே இம்பார்ட்டண்டான கொஷின். ரஸ்ட்டும் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட், இது கம்பல்சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை 2 மார்க்கில் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் 4 மார்க்கில் கம்பைன் பண்ணி 2 கொஷினாக கேட்குறாங்க. பட் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஹெண்ட் பிரெயின், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அப்புறம் ஏதாவது ஒரு டயக்ராம் கொடுத்து பார்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த டைப் ஆஃப் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மெட்டலிசிஸ், அந்த 21வது கொஷின். முடிஞ்ச அளவுக்கு இதோட எல்லா கொஷினுமே ப்ரிப்பேர் பண்ணிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த சம்மு கேட்டிருக்காங்க பாருங்க, நான் ஃபஸ்ட்டு சம் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட எந்தெந்த டைப் இம்பார்ட்டன்ட். அகெயின் சொல்கிறேன், மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சம்மை பொறுத்தளவு ஒன்று பிஹெச் கொடுத்து பிஓஹெச் கேட்குறாங்க. அது உங்களுக்கே தெரியும், பிஹெச் அண்ட் பிஓஹெச்சுக்கான ரிலேஷன் 2 ஆட் பண்ணால் 14. அதில் எது கொடுத்துருக்காங்களோ சப்ஸ்டிடியூட் பண்ணி 14 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதர் வேல்யூ கிடைக்கும். ரொம்ப ஈஸியான ஒன்று. சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் லைக் HNO3 அந்த மாதிரி ஒரு சொல்யூஷனோட வேல்யூ கொடுத்துட்டு பிஹெச் ஆர் பிஓஹெச், அப்போ அங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? பிஹெச் அப்படின்னா மைனஸ் லாக் 10 ஆஃப் ஹெச் ப்ளஸ், இதே பிஓஹெச் அப்படின்னா மைனஸ் லாக் 10 ஆஃப் OH மைனஸ். ஸோ அந்த வேல்யூ எழுத போகிறீங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். இந்த பிஹெச் ரிலேட்டட் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சொல்யூஷன், அந்த மாஸ் பர்சன்டேஜ் என்ன? சொல்யூஷன் அந்த சால்யூட்டு கரைபொருள், அதுவும் டிவைடட் பை சொல்யூஷன், அது ரெண்டையும் கரைபொருளும் கரைப்பானையும் ஆட் பண்ணிவிட்டு அதை கண்டுபிடிக்கிறது தான் சொல்யூஷன். அதை டிவைடட் பை சொல்யூஷன் போட்டுட்டு இன்டூ 100 போட்டிங்கன்னா அந்த டைப் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இந்த டைப்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்னுமே ஒரு பிஹெச், அதுக்கப்புறம் இன்னொரு அந்த சொல்யூஷன் கொடுத்ததுன்றது, அப்புறம் மாஸ் பர்சன்டேஜ், மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறது, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பிஹெச் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன? ரொம்ப ஈஸியான கொஷின். பிஹெச்சையும் பிஓஹெச்சையும் ஆட் பண்ணால் 14. அப்போ பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14. பிஹெச் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ 4.5 ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14. பிஓஹெச் ஈக்குவல் டு 14 மைனஸ் 4.5, அப்போ 9.5. ஸோ இதான் கம்பல்சரி கொஷினுக்கு ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் இனர்டியா வித் எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எனி 3 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேம் எனி 2 டிவைசஸ் அண்ட் ஒர்க்கிங் அண்ட் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து இது ஒன்றில் ஹீட் பண்ணல வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சாலிபிலிட்டி, ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டு. ஸோ வை ஷுட் லைட் டிபெண்ட் ரியாக்ஷன். ஸோ இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட்லாம் ரிப்பீட்டடாக கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அப்புறம் நியூரான் பேஸ்டு ஸ்ட்ரக்சர், அந்த பி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து
ஆர்டிஎஸ் அண்ட் வெயின் ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரெண்ட் அது வந்து பார்த்துக்கோங்க. எத்தனோபாட்டனி அண்ட் வைஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோங்க. கான்சிக்வன்சஸ் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்கு அது பார்த்துக்கோங்க. அப்புறம் ரெண்டர் அலுமினியம் பாசிட்டிவ் ஒய் அந்தது. அப்புறம் மோல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நான் சொன்னேன்ல, மோல் வந்து கால்குலேட் பண்ணுறது. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து டிவைடட் பை அவகோட்ரா நம்பர் போட போகிறீங்க. அவகோட்ரா நம்பர் போட்டு கேன்சல் பண்ணால் அது கேன்சர் வந்துடும். ஐ திங்க் 0.25 இது கேன்சர். ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். ஸோ அதுக்கப்புறம் 7 மார்க் பாருங்கள். யூசஸ் இந்த சயின்ஸை பொறுத்தவரை டிஃபரன்ஷியேட்டு யூசஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கம்பேரிஷன் இதெல்லாம். யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. டிஸ்பிரஷன் ஆஃப் லைட்டு. அப்புறம் இந்த ரீசனபிள் கொஷின், ஏன் டிராஃபிக் சிக்னல் வந்து ரெட்டாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி லைட் வந்து ஏன் ரெட்டாக இருக்குது அதெல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் ஏன் வந்து ஒரு கிரிக்கெட் பாலை வந்து பிடிக்கல, கையை வந்து பின்னோக்கி இழுக்கிறாரு, அந்த புஷிங் அந்த ஹேண்ட் பேக்வேர்டு அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அப்புறம் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் யூஸிங் எக்கோ. அப்புறம் அந்த எக்கோ வச்சு ஒரு கொஷின்ஸ், ஹியரிங் அண்ட் எக்கோ நெசசரி கண்டிஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் அட்டாமிக் தியரியோடைய சாலின் ஃபியூச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் டிட்டர்ஜென்ட்க்கு வாட்டர் பொல்யூஷன். அப்புறம் இந்த காம்பவுண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் சிந்தசிஸ் ஆக்ஷனிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேபிள்டு டயக்ராம் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபாதர் ஆஃப் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் பற்றி வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் இந்த ஆஞ்சியோஸ்பெர்மிக் அந்த ஓவல், ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய பிடிஎஃப் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அகெயின் சொல்கிறேன், உங்களுக்கு 2 நாள் படிக்கிறதுக்கு அந்த நம்மளுடைய கைடு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிகிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ எனக்கும் ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சவங்க வாங்கிக்கோங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட்.